இது என்னடா நம்ம ஜெல்லிக்கு வந்த சோதனை. அட ஆமாங்க, வீட்டில் ஜெல்லி ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேங்க. என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல, இது மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி பண்ணேங்கிறது பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. நான் இந்த ஜெல்லி மிக்ஸாக யூஸ் பண்ணேன். இதில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தாங்க செஞ்சுருக்கேன். இதில் 2 டம்ளர் தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்குவோம். கொதித்ததுக்கப்புறம் இதில் இந்த மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லி மிக்ஸ் வந்துட்டு நல்லா கரையணுங்க தண்ணியில். ஃப்ளேமை இப்போ மீடியம்லேயே வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெல்லி மிக்ஸ் வந்துட்டு சூப்பராக நல்லா கரைஞ்சிருச்சு. பார்த்திங்கனாலே நல்லா கிளாஸியாக இருக்குது பார்க்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பேலன்ஸ் 1 டம்ளர் தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நார்மல் வாட்ரு, அதுவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து பார்ப்போம். பாருங்கள், நம்மளோட ஜெல்லி 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்கவே எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டெம்டிங் ஆச்சு. 3, 2, 1 பார்த்தீங்களா என்னோட ஜெல்லிக்கு வந்த சோதனை. ஆனால் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வாயில் போட்டதுமே கரைஞ்சிருச்சு, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கடையில் வாங்குகிற ஜெல்லி மாதிரியும் அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஆனால் இன்னும் நமக்கு அந்த ஷேப் தான் கிடைக்கல. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்குவோம். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேங்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.